कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। अंदर रामा बाहिर रामा, अंदर रामा बाहिर रामा, जहाँ देखो तहाँ राम ही रामा। अंदर रामा बाहिर रामा, जहाँ देखो तहाँ राम ही रामा। राम ही रामा, राम ही रामा। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। जागत रामा सोवत रामा, जागत रामा सोवत रामा। स्वप्ने में देखो राजा रामा, जागत रामा सोवत रामा। स्वप्ने में देखो राजा रामा, राजा रामा, राजा रामा। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। एका जनार्दनी भावहीनी का, एका जनार्दनी भावहीनी का। जो देखो सो राम सरीखा, एका जनार्दनी भावहीनी का। जो देखो सो राम सरीखा, राम सरीखा, राम सरीखा। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। गुरु कृपांजन पायो मेरे भाई, राम बिना कछु जानत नाही। गुरु कृपांजन पायो मेरे भाई। ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैक्यमूर्तये, निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति, तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धिः भुवि रामकृष्णः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं, पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेधसे, रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। यन्मायावशवर्ति विश्वमखिलं ब्रह्मादिदेवासुराः, यत्सद्वादमृषैव भाति सकलं रज्जौ यथा ह्ये भ्रमः।
यत्पादप्लवमेव भातिः भवां भूते स्थितिर्षावतां वन्देऽहं तम् अशेषकारणपरं रामाख्यम् ईशं हरिं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. பகவான் நாரத ரிஷி வால்மீகி ரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். தன்னுடைய குருநாதரை கண்ட மாத்திரத்திலேயே வால்மீகி ரிஷி அவருக்கு பாத பூஜை செய்து ஆசனத்தில் அமர்ந்து ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டார். தன் உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு ஞானத்திற்கு குருவினுடைய அனுமதி, அந்த ஞானம் சரியானது, தான் தெரிந்து கொண்ட விஷயம் சரியானது என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கின்றார் அந்த கேள்வியை. அற்புதமான கேள்வி. அந்த கேள்வியினால் உலகத்திற்கு ராமாயணம் கிடைத்தது. என்ன கேள்வி அப்படின்னா, 16 குணங்கள் கொண்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட ஒருவர் இப்பொழுது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா என்பது கேள்வி. அப்படிப்பட்ட மனிதர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது வால்மீகி ரிஷிக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அன்னை சீதை வால்மீகி ரிஷியினுடைய ஆசிரமத்தில் இருக்கின்றார். சீதாபதியான ராமன் தான் அந்த அற்புதமான மனிதன். இறைவன் அவதார எடுத்து மனித உருவில் வந்து இந்த லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஞானம் சரியானது தானா? பகவான் விஷ்ணு ராம அவதாரம் செய்து லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ராமன் கர்ப்பிணியான தன் துணைவியாரை காட்டுக்கு அனுப்பினாலும் எந்த தர்மத்திலிருந்தும் வழுவாமல் இருந்தார் என்பது சரிதானா? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்து இந்த லீலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது சரிதானா? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தார் என்பது சரிதானா என்ற இந்த போன்ற கேள்விகளுக்கெல்லாம் குருநாதருடைய திருமுகத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை கேட்கின்றார். சிஷ்யனுடைய அந்த அந்தரங்க மனதை அறிந்த குருநாதர் அற்புதமான பதிலை சொல்லுகின்றார். நீ சொல்லியிருக்கின்ற குணங்கள் எல்லாம் 16 தான். ஆனால் உண்மையில் அந்த பரமாத்மா விஷ்ணுவுக்கு எத்தனையோ குணங்கள் அசங்கேயாக. கடலில் இருக்கின்ற, கடற்கரையில் இருக்கின்ற மணலை எண்ணிவிடலாம். ஆனால் இறைவனுடைய கல்யாண குணங்களுக்கு அளவே இல்லை என்று சொல்லி தன்னால் முடிந்த அளவு குணங்களை எல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட ஒருவர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ராமச்சந்திரமூர்த்தி என்ற உருவத்தில் அப்படின்னு சொல்லி 69 குணங்களை வர்ணித்து சங்கேபமாக சுருக்கமாக ராமாயணத்தை சிஷ்யருக்கு சொல்லிவிடுகின்றார். இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு குருவும் கேட்கல, நீங்கள் சொன்னது சரி சுவாமின்னு சிஷ்யரும் சொல்லலை. எதுக்காக இந்த கேள்வி தன்னுடைய உள்ளத்தில் எழுந்ததுன்னு சிஷ்யரும் விளக்கம் சொல்லலை. சிஷ்யர் கேட்டார், குருநாதர் பதில் சொன்னார். குருநாதருக்கு சந்தேகமும் இல்லை, நான் சொன்னது சரியான பதிலா அப்படின்னு சந்தேகமும் இல்லை. குருவுக்கே சந்தேகம் இருந்தால் அப்புறம் சிஷ்யருடைய சந்தேகத்தை எங்கே தீர்க்கிறது? குருநாதர் பதிலை கூறிவிட்டு வால்மீகி ரிஷியிடமிருந்து பூஜைகளை மறுபடியும் பாத பூஜையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். இப்பொழுது வால்மீகி ரிஷியினுடைய மனம் முழுவதும் ராமமயமாக மாறிவிட்டது.
இந்த சம்க்ஷேப ராமாயணம் சொல்லி முடிக்கின்ற காலம் என்ன அப்படின்னா, ராமர் பட்டாபிஷேகம் செய்து சீதாவுடன் சிறிது நாட்கள் வாழ்ந்து அன்னை சீதை கர்ப்பிணியாகி வால்மீகி ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்து லவகுஷர்களை பெற்றெடுத்து தாயாக குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்ற காலம். ஏறக்குறைய 95% ராமாயணம் முடிந்துவிட்ட காலம். இப்போ இந்த கதையை குருநாதர் மூலமாக சுருக்கமாக கேட்டுட்டார். குருநாதர் சொல்லலை, நீ விஸ்தாரமாக பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதுன்னு சொல்லலை. ஆனால் சிஷ்யருக்கு இந்த அற்புதமான மனித சரித்திரத்தை, மனித குலத்திற்கு மேன்மை தரக்கூடிய, அண்ட சராச்சரங்கள் இருக்கின்ற வரை மனித குலம் இருக்கும், அந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த மனித சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற ஆவல். இது சொல்லணும்னா முதல்ல ராமரை போய் கேட்கணும், என்னென்னங்கள்லாம் நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள், என் குருநாதர் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டார், ஒரு 80 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும், கேட்கணும். ராமர் சொல்லுவாரா, இல்லை அன்னை சீதை சொல்லுவாங்களா? அப்போ இதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பேர் தன்மயத்துவம்னு பேர். ஒரு விஷயத்தையே நம்முடைய மனம் நினைத்து கொண்டே இருந்தால் அந்த விஷயமாகவே அந்த மனம் இருப்பதனால அந்த தன்மயமாக ராமனுடைய நினைவாகவே இருக்கின்றார். அந்த நிலையில் கூட தான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற நித்திய அனுஷ்டானங்கள், அதாவது பிரார்த்தனைகள், சந்தியாவந்தனம் போன்ற நித்திய அனுஷ்டானங்களை நிறுத்துவதற்கு மன இடம் கொடுக்கல. மதிய நேரம் ஆகிவிட்டது, அதனால் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்பதற்காக தமசா நதி தீரத்திற்கு செல்லுகின்றார். அவர் கூடவே பரத்வாஜ ரிஷி, வால்மீகி ரிஷியினுடைய சிஷ்யர், அவரும் செல்லுகின்றார். குருநாதர் சந்தியாவந்தனம் போகிறாருன்னா சிஷ்யர் சரி போய் பண்ணிட்டு வரட்டும், அவர் தலையெழுத்து அப்படின்னு இருக்க முடியாது, இவரும் கூட போகணும். கமண்டல், அதுக்குண்டான வஸ்திரம், பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறார். வால்மீகி ரிஷியினுடைய மனசு இப்போது இப்படியே ராமமயமாகவே இருப்பதுனால எதை பார்த்தாலும் அவருக்கு ரம்மியமாக தெரியுது. ராமஹா அப்படின்னா ரமயதி இது ராமஹா, ரமந்தே யோகினஹா அஸ்மின் இது ராமஹா. எல்லாரையும் மகிழ்வாக வைத்திருப்பவன், சந்தோஷப்படுத்துபவன் ராமன், எல்லாருடைய ஹிருதயங்களையும் சந்தோஷமாக வைத்திருப்பவன் ராமன், எல்லா யோகிகளுடைய சாதுக்குடைய இருதயத்தில் ஆனந்த வடிவாக இருப்பவன் ராமன் அப்படின்றது அர்த்தம். அந்த ராம தியானமே இருந்ததுனால வால்மீகி ரிஷி எதை பார்த்தாலும் அவருக்கு ஒரு ஆனந்தம், ஒரு விஸ்மயம். மனசு சந்தோஷமாக இருந்தால் எதை பார்த்தாலும் நமக்கு ஒரு புது புது எண்ணங்கள் வரும். தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3 தடவை போய் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணுற நதி தான் அது, தமசா நதி தீரம். இன்றைக்கி என்ன புதுசாக தெரியுது அவருக்கு. அந்த நதியை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப புதுமையாக தெரிகின்றது. அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. பரத்வாஜரை பார்த்து, சிஷ்யரை பார்த்து சொல்லுகின்றார் வால்மீகி, பரத்வாஜா, இந்த நதியை பாரு, எவ்வளோ தூய்மையாக இருக்குது, பிரசன்னாம்பு எவ்வளோ அமைதியாக ஓடிட்டு இருக்குது, ஆரவாரம் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ குளுமையாக இருக்கின்றது பார் அப்படின்றார். அதற்கு அந்த நதியினுடைய நிலைக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். சன் மனுஷ்ய மனோயதா, எப்படி ஒரு நல்ல மனிதனுடைய மனம் குளுமையாக இருக்குமோ, தூய்மையாக இருக்குமோ, பிறருடைய நலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கின்றமோ, எப்படி நதி அடுத்தவங்களுக்காகவே போயிட்டே இருக்கு, எல்லாரையும் வாழ வைக்குது, எல்லாருடைய பசி தாகத்தை தீர்க்கின்றது, பறவைகள், பட்சிகள், விலங்குகள் எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கின்றது நதி தீரம். அப்படி இருக்கின்ற இந்த நதி எதற்கு சமானமாக இருக்கின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி ராமரை மனதில் வைத்து கொண்டு சன் மனுஷ்ய மனோயதா என்று சொல்லுகின்றார். இப்படி ராமமயமாகவே இருக்கின்ற இந்த மனது திடீரென்று ஒரு காட்சியை காணுகின்றது.
அங்கே எல்லாம் பட்சிகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றது. பட்சிகள்னா பறவைகள். அதில் கிரௌஞ்ச பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அன்னப்பறவை மாதிரின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ஆண் பறவையும் பெண் பறவையும் அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றது. அது பார்த்தோன்னே இவருக்கு மனசு என்ன நினைக்கும்? என் வீட்டில் என் குழந்தை இருக்கிறா சீதா, அவள் கூட ராமன் இல்லையே அப்படின்னு நினைக்குது மனசு. இந்த மாதிரி இந்த பறவைகள்லாம் ஒன்றாக இருக்குதே, என் குழந்தை தனியாக இருக்கிறாளே அப்படின்னு மனசு நினைக்குது. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது கண்கள் இப்படி அப்படி பார்க்கின்றன. ஒரு வேடுவன் வந்து வில்லையும் அம்பையும் எடுத்து குறி பார்க்கின்றான். இவருக்கு மனம் பதப்பதைத்து விடுகின்றது. ஐயோ, அடித்து விடுவான் போல இருக்கின்றதே. காமம் வயப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற இந்த பறவைகளை அடிக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நியமம். வேடுவர்களுக்கெல்லாம் ஒரு நியமம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு நியமம் இருக்கு. அப்படி இருக்கின்ற இந்த பறவை அடித்து விடுவான் போல இருக்குதேன்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு. அந்த வேடுவன் அம்பை எய்தி விடுகின்றான். அம்பை ஆண் பறவை மீது எய்து ஆண் பறவையை கொன்று விடுகின்றான். இந்த கொலை காட்சியை பார்த்தவுடனே வால்மீகி ரிஷிக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகின்றது. ததாவிதம் த்விஜம் திருஷ்ட்வா நிஷாதேன நிபாதிதம் ரிஷேர் தர்மாத்மனஸ்தஸ்ய காருண்யம் சமபத்யதே ததः கருணவேதித்வாத் அதர்மோ அயமிதி த்விஜः நிஷாம்ய ருததீம் க்ரௌஞ்சிம் இதம் வச்சனம் அப்ரவீத் மா நிஷாத பிரதிஷ்டாம் த்வம் அகமஹ சாஸ்வதி சமாஹ யத் க்ரௌஞ்சம் மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். காமமோகத்தில் விளையாடி கொண்டிருந்த இந்த கிரௌஞ்சி பட்சிகளில் ஒரு பட்சியை, ஒரு பறவையை நீ கொலை செய்து விட்டாயே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வருகின்றது. அதே நேரத்தில் காருண்யமும் வருகின்றது, தயை வருகின்றது. யார் மேலே அப்படின்னா, ஆண் பறவை இழந்து அந்த பெண் பறவை துடித்து கொண்டிருக்கின்றது, அதாவது அழுது கொண்டிருக்கின்றது. அந்த அழுகையை, அந்த கூக்குரலை கேட்ட உடனே ரிஷியினுடைய மனதில் ஒரு கோபம் வந்து அந்த சோகமும் கோபமும் சேர்ந்து ஒரு சாபம் வந்து விடுகின்றது அவருடைய வாயிலிருந்து. ஏ நிஷாத, ஓ வேடுவனே, இந்த பறவைகளில் ஒரு பறவையை நீ கொலை செய்ததனால் உனக்கு முடிவில்லாத துன்பம் உண்டாக கடவது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். இவரோட வாக்கிலிருந்து இந்த சாபம் வந்துடுது. வந்துட்ட பிறகு யோசிக்கிறாரு, இது என்னது இது? எனக்கு கோபம் வந்து எத்தனையோ யுகம் ஆயிடுத்தேன், அப்புறம் நான் சோகமாக இருந்தும் எத்தனையோ யுகம் ஆயிடுத்தேன். ஏன்னா ராமநாமம் அவருடைய மனதில் எப்பவுமே இருக்கிறதுனால அவருக்கு சோகமோ மோகமோ குரோதமோ எதுவுமே இல்லை. திடீரென்று இப்படி ஒரு மனம் வந்து சலித்து விட்டதே. இந்த சோகம் வந்து ஸ்லோகமாக வந்துச்சு. எப்படி சாபம் கொடுக்கணும்னா பாட்டு பாடினா சாபம் கொடுப்பாங்க? ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம், பஸ்மி பவ, பஸ்மமாக கடவாய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை வந்து அவர் வந்து ஒரு ஸ்லோகமாக சொல்லுகின்றார். மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியம், கோபம், கருணை, தயை, அப்புறம் கொஞ்சம் வெட்கம். என்ன வெட்கம்? எனக்கு கோபம் வந்துடுத்தேன்னு வெட்கம். இப்படி அவருடைய சந்தியாவந்தனத்தை முடித்து கொண்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கு வருகின்றார். வந்து ஏன்னா குருநாதர் கோபப்பட்டுட்டாரு, குருநாதர் அழுதுட்டாருன்னு சிஷ்யனுக்கு தெரிஞ்சால் வீக்னஸ், குருநாதருடைய வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு சிஷ்யனுக்கு. அதனால் சிஷ்யனை பார்க்குறார். பரத்வாஜ ரிஷி சொல்கிறார், அற்புதமான ஸ்லோகம் சொன்னீங்கன்றார். என்ன அற்புதமான ஸ்லோகம் இது! ரைம் அண்ட் ரிதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. எதுகை மோனையோடு கரெக்டாக இருக்கே, சரியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒரு ஆச்சரியம்.
இப்படி இருக்கும் பொழுது திடீரென்று ஆசிரமத்தினுடைய வாயிலில் ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நான்முகன் வந்து நிற்கிறார். சதுர்முக பிரம்மா. இன்னொரு ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இவர் ராமசிந்தனை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று குருநாதர் வந்தார், நாரதர் வந்தார். இவர் கேள்வி கேட்டார், நாரதர் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் ரொட்டீனில் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இவர் ஆற்றுக்கு போனார். ஆற்றுல இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. தனக்கு ஒரு ஸ்லோகம் முதல் முறையாக தன்னுடைய வாக்கிலிருந்து ஸ்லோகம் வந்திருக்கின்றது, பாட்டு வந்திருக்கின்றது. அது ஒரு ஆச்சரியம். அந்த பாட்டும் சோகமாக வந்திருக்குதேன்னு ஒரு ஆச்சரியம். சோகத்தில் கோபம் வந்திருக்குதேன்னு ஒரு ஆச்சரியம். எனக்கு கோபம் வந்துடுத்தேன்னு ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியம் பத்தாதுன்னு சொல்லி பரமகுருநாதர் வந்திருக்கார். யார் பரமகுருநாதர்? சதுர்முக பிரம்மா. குருநாதர் நாரதர். நாரதருடைய குரு யாரு? அப்பா யாரு? பிரம்மா. பரமகுருநாதர் வந்துட்டாரு. என்ன விஷயம் தெரியல, இவங்கெல்லாம் கூப்பிடாமலே ஏன் வந்தாங்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியம். சரி, வந்தவங்கள நிற்க வைக்கக்கூடாது இல்லையா? உடனே பாத பூஜை செய்து அவரை ஆசனத்தில் அமர்ந்து கை கட்டி கொண்டு நிற்கின்றார். பிரம்மா பார்க்குறார். கண்கள் தான் என்ன பார்க்குது, ஆனால் மனசில் நீ ஏதோ நினச்சிட்டு இருக்கிறானே தெரியும் தானே இவருக்கும். எல்லாருடைய மனதிலையும் இரண்ய கர்ப்பன் பேர் அவருக்கு. பிரம்மாவுக்கு இரண்ய கர்ப்பன்னு பேர். இரண்ய கர்ப்பன்னு சமஸ்த சூக்ஷ்ம சரீரன், எல்லா மனங்களுடைய ரிசர்வாயர், எல்லா மனங்களும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சர்வர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் மனதில் இருக்கின்ற எண்ணத்தை பார்த்து பிரம்மாஜி சொல்றார், ஸ்லோகா ஏவாஸ்த்வயம் பத்தோ நாத்ர கார்யா விசாரணா. வால்மீகி ரிஷியே, எனக்கு எப்படி ஸ்லோகம் வந்தது, எனக்கு எப்படி பாட்டு வந்ததுன்னு ஆச்சரியப்படாதீங்க. மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி. என்னுடைய அனுமதியினால தான், என்னுடைய ஆணையினால தான் அன்னை சரஸ்வதி உன்னுடைய நாக்கில் வந்து உட்கார்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்ல வைத்தாள் அப்படின்னு சொல்றார். இவருக்கு இன்னும் ஆச்சரியம் ஆகிடுது. நான் கேட்கவே இல்லையே, திடீர்னு அம்மா சரஸ்வதி என் நாக்கில் உட்கார்ந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி எனக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு சாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாளே. ஏதோ ஒரு மங்களாச்சரணம் சொன்னால் நல்லா இருக்கும். நல்ல மங்களமான வாக்கு வந்தால், முதல் பாட்டு எழுதும் போதே நாசமாக போவேன்னு யாராவது பாட்டு எழுதுவாங்களா அப்படின்னு அந்த ஆச்சரியம் இருக்குது. அந்த ஆச்சரியத்துக்கு பதிலாக அவர் சொல்றாரு, இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நான் சொல்லுகின்றேன். இது மங்களாச்சரணம், மங்களத்துக்கு உருவாக்குகின்ற சரணம் இது, பாடல் இது அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு விளக்கத்தை அவரே சொல்றார். மா நிஷாதஹா அப்படின்னா ஸ்ரீனிவாசகான்னு அர்த்தம். முதல் அர்த்தம் என்னன்னா, ஏ நிஷாத மா, அடிக்காத, அடிச்சிட்டியா நாசமா போ. முதல் அர்த்தம் என்ன? ஏ நிஷாத அடிக்காதரா அப்படின்றாரு, அதுக்குள்ள அடிச்சிட்டான், அடிச்சிட்டியா நாசமா போ. எவ்வளவு தூரம் நாசமா போகணும்? இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் நீ நாசமா போ. ஏன்னா செய்யக்கூடாத செயலை செய்திருக்கின்றாய். காமமோகத்தில் கட்டுண்டிருந்த இந்த பறவைகளில் ஒரு பறவை நீ பிரித்து விட்டு அந்த இன்னொரு பறவைக்கு விரகதாபத்தை நீ கொடுத்திருக்கின்றாய், அதனால் நாசமாக கடவாய் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இங்கே சதுர்முக பிரம்மா அற்புதமான விளக்கத்தை தருகின்றார். இதுதான் ராமாயணத்தினுடைய மங்களாச்சரணம் ஸ்லோகம். மங்களாச்சரணம்னா ஒரு காவியத்தை எழுதும் பொழுது இறைவனுடைய சாநித்தியத்தை அங்கே கொண்டு வர வேண்டும். பொதுவாக எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இறைவனை நமஸ்காரம் செய்து இறை சாநித்தியத்தை, இறைவனுடைய கிருபையை பெறுவார்கள். அல்லது வஸ்து நிர்தேசனம் செய்வார்கள். இறைவன் யார் அப்படின்னு சொல்லி வஸ்து நிர்தேசனம், இப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி வஸ்து, அதாவது வஸ்துனா இறைவனை நிர்தேசம் செய்து இப்படிப்பட்ட இறைவனை நான் வணங்குகின்றேன். வஸ்து நிர்தேசனம் மங்களாச்சரணம் பேர். இன்னொரு சரணாகதி மங்களாச்சரணம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நீக்கலும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எங்க? கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தை. அதுல கடைசியா எப்படி முடிப்பாருன்னா, அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பநாட்டாழ்வாருடைய முதல் பாடல் எப்படி இருக்குன்னா, இறைவனை வர்ணித்து இப்படிப்பட்ட இறைவன் தலைவர், அந்த தலைவருக்கே அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னு முடிப்பார். அது மங்களாச்சரணம். இதுல சாபமா இருக்குது அப்படின்னா இல்லை, இது சாபம் இல்லை.
இது இறைவனுடைய லீலையை சொல்லுகின்ற மங்களாச்சரணம். மா நிஷாதகா அப்படின்னா ஸ்ரீனிவாசகா, ஸ்ரீநிவாசகா. ஸ்ரீனா யாரு? லக்ஷ்மி அம்மா நிவாசம் செய்கின்ற மார்பை உடையவன், அகல இல்லேன் இறையும் என்று. தூரமே போக மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன். சரி, கூடவே இரு, பக்கத்தில் இரு. நான் பக்கத்தில் இருந்தேன்னா ராவணன் வந்து தூக்கின்னு போயிடுவான். இல்லை இல்லை, நான் பாதுகாக்கிறேன். ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஆச்சு, பக்கத்தில் உட்காரம்மா அப்படின்னா, ராவணன் தூக்கின்னு போகும்போது நீங்கள் பாதுகாத்தாலும் திடீர்னு எங்கிருந்தோ ஆதி மூலமேனு ஒரு யானை கத்தும், அதை காப்பாற்றணும்னு நீங்கள் ஓடிடுவீங்க என்னை தனியாக விட்டுட்டு. அதனால் சான்ஸே இனிமேல் கொடுக்க மாட்டேன், என்னை விட்டு பிரிவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே தரமாட்டேன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணாலாம், பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் ஹிருதயத்தில் வந்து அமர்ந்து விட்டாளாம். அதுதான் இங்கே ஸ்ரீனிவாசகா துவம் சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் அகமஹா. பிரதிஷ்டாம்னா கீர்த்தி, சாஸ்வதமான புகழை அடைவாயாக, கீர்த்தியை அடைவாயாக அப்படின்னு மங்களாச்சரணம். பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்றார். ரிஷிகளுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கும். பகவானை நமஸ்காரம் செய்கின்றோம் அப்படின்னா பக்தர்கள் ஆயிடுறாங்க. அன்னவருக்கே சரண் நாங்களே அப்படின்னும் போது கம்ப நாட்டுவாழ் எப்படி என்ன ஆயிட்டாரு? பக்தன் ஆயிட்டார். பகவானுடைய வஸ்து நிர்தேசனம் செய்யும் பொழுது அங்க ஞானியாக இருக்கின்றார். ஆனால் ரிஷி என்பவர் எல்லாருக்கும் மேல. அவரு நீ நல்லாயிரு அப்படின்றார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. ரிஷி. அந்த ரிஷி என்ன சொல்றாரு? ஸ்ரீனிவாசனே, நீ இந்த சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் மிகுந்த புகழோடு இருப்பாயாக. என்னத்துங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் தரீங்க அப்படின்னா, எது காம மோகிதம் ராவணம் கிரௌஞ்சம் ராட்சசம் அவதி. காமத்தில் மூழ்கி மனித குலத்திற்கு ஒரு களங்கத்தை விளைவித்த இந்த ராட்சசனான ராவணனை நீ அழித்தாய் என்பதனாலேயே உலகம் உள்ள அளவுக்கும் உன்னுடைய புகழ் ஓங்குவதாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட புகழை நீ அடைவாயாக என்று இங்க அற்புதமான ஒரு மங்களாச்சரணம் சொல்லுகின்றார். இது ஏன் சொல்றாரு? வால்மீகியினுடைய மனதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அம்மா சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. குழந்தை எப்பெல்லாம் பார்க்குறாரோ அப்பெல்லாம் ஆஹா குழந்தை சந்தோஷமா இல்லையே, கணவனோடு இல்லையே அப்படின்னு வருத்தம் வரும் இல்லையா? அந்த வருத்தத்துக்கு பரிகாரம் என்ன? எப்போ வருத்தம் வந்தாலும் பரிகாரம் ஒன்று தான். என்ன சொல்லுங்க? சத்தியத்தை புரிந்து கொள்வது தான் பரிகாரம். எப்போ வருத்தம் வந்தாலும் சத்தியத்தை புரிந்து கொள்வது தான். அர்ஜுனனுக்கு வருத்தம் வந்தது. என்ன வருத்தம் வந்தது? என்னுடைய உறவினர்களை நான் கொல்ல வேண்டுமே, என்னுடைய கடமையை செய்வதற்காக என்னுடைய உறவினர்களையே நான் கொல்ல வேண்டுமே அப்படின்னும் போது ஒரு வருத்தம் வந்த பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார்? சத்தியத்தை அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு பேர் தான் பகவத்கீதை. அதே மாதிரி பரீட்சித்து மகாராஜாவுக்கு இன்னும் 7 நாள் தான் வாழ்க்கை அப்படின்னு வருத்தம் வந்தப்போ பதில் என்ன? சுக மகரிஷி வந்து வாழ்க்கையினுடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தார். அப்போ எப்போ வருத்தம் வந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், வருத்தம் எதனால வருதுன்னா அறியாமையினால வருகின்றது. அஜ்ஞானம்னா அறியாமை, மோகத்தை உண்டாக்குகின்றது, குழப்பத்தை உண்டாக்குகின்றது. அந்த குழப்பம் வருத்தமாக வெளிப்படுகின்றது. அந்த வருத்தம் தான் கோபமாக வெளிப்படும். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது பதில் கிடைச்சிடுச்சுன்னா அமைதியாயிடும். பதில் கிடைக்காத வரைக்கும் நமக்கு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்துடுது. எனக்கு ஏன் சுகர் வந்துடுது அப்படி, நான் நல்ல ரொம்ப டிசிப்ளினாக இருந்தேனே, டயட்டெல்லாம் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன், எனக்கு ஏன் சுகர் வந்துடுது அப்படின்னு டாக்டர் என்ன சொல்கிறாரு? அது வந்து ஹெரிடிட்டரிங்க,
உங்கள் அப்பாவுக்கு வந்தது இல்லையா, அதனால் உங்களுக்கும் வந்துடுது, நீங்கள் அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகிடுது? மனசு சாந்தமாகிடும். அப்போ எப்போ வருத்தம் வந்தாலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன வருத்தம் வால்மீகி ரிஷிக்கு அப்படின்னா, தன் குழந்தை அம்மா சீதா தனியாக இருக்கிறாளே, நீ எவ்வளோ நாள் இருப்பா, இந்த மாதிரி தனியாக எவ்வளோ நாள் இருப்பா அப்படின்ற நேரத்தில் அவருக்கு சத்தியம் என்ன தெரியுதுன்னா, ஸ்ரீனிவாசகா, என் குழந்தை எந்த காலத்திலையும் பகவான் விஷ்ணுவை விட்டு பிரியாதவள், ராமரை விட்டு எப்பொழுதுமே பிரியாதவள் என்னுடைய குழந்தை. ஆனால் பிரிந்த மாதிரி 2 பேரும் பேசி வைத்து கொண்டு ஒரு நாடகம் நடத்துகின்றார்கள். இதுதான் ஞானம். அதாவது இது ஒரு தண்டனையா அப்படின்னு நினைச்சிட்டா, சீதைக்கு கிடைச்ச தண்டனையா அப்படின்னு நினைச்சிட்டா வருத்தம். இது நாடகம், 2 பேரும் ஒத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடகம், மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்காக இருக்கின்ற நாடகம், மனித குலத்திற்கு தியாகத்தினுடைய மகத்துவத்தை சொல்லுவதற்காக இருக்கின்ற நாடகம். அந்த தியாகத்தில் என்னுடைய குழந்தை சீத்தையும் முன்மாதிரியா இருந்து தியாகம் செய்கின்றாள். எப்படி ராமன் தியாகம் செய்கின்றானோ ராஜ தர்மத்திற்காக, அதே மாதிரி என்னுடைய குழந்தையும் சீத்தையும் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார். என்ன சண்டை போட்டுக்கலாம்ல, நிறை மாத கர்ப்பிணியை காட்டில் விட்டுட்டாரு, ரிஷிகள் எல்லாம் கூட்டின்னு போய் திருப்பியும், நானும் உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு பிரஜை தானே, சீத்தையும் ஒரு பிரஜை தானே, எனக்கே இந்த அநியாயம்னு சண்டை போட்டுருக்கலாம் எல்லாம் வந்து, அம்மா சீத்தை போடலையே. அப்போ மனது உவந்து அன்னை சீத்தை இந்த தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற சத்தியத்தை அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வதற்காக ஸ்ரீனிவாசகா. அவங்க 2 பேரும் பிரிவது தடுக்க முடியாத பிரிவு. அதே மாதிரி ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பிரிவு என்பது தடுக்கவே முடியாதது. இது சத்தியத்திலேயும் சத்தியம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எது நம்மிடத்தில் வருகின்றதோ அது நம்மை விட்டு பிரிந்தே போகும். எது நமக்கு நம்ம இடத்துல முதல்ல கிடைச்சது எது சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த உடம்பு. இந்த மனித ஜென்மத்தில் நமக்கு முதல்ல கிடைச்சது எது? இந்த உடம்பு. இந்த உடம்பு நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுமா போகாதா? உடம்பு பிரிஞ்ச பிறகு நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்னா இருப்போம். ஆனால் உடம்பு போயிடும், இருப்போம். உடம்பே போயிடும் போது உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் போகுமா போகாதா? பல்லு விழுந்துடுத்து சுவாமி, நரை வந்துடுத்து சுவாமி, ஏற்றுக்க முடியல நம்மளால. நரை வந்துடுத்துன்றத, தலை முடி நரைத்து விட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால என்ன பண்றோம்? ஒரு டை போடுறோம். என்னோட ஆச்சாரியர் சொல்வார், a dying person is dyeing his hair அப்படின்வார். a dying person dyeing his hair. நரை வந்ததை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, முதுமை வந்ததை ஏற்றுக்கொள்வதை முடிவதில்லை, பல்லு விழுந்துறதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா முறுக்கு சாப்பிடுறதை நிறுத்த முடியாது. அதனால ஒரு பல் செட்டு கட்டிட்டாவது முறுக்கு சாப்பிடணும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசுகு. தியாகம் உன்னால் தவிர்க்க முடியாதது. அதை நீயாக செய்தால் அதற்கு பெயர் தியாகம். அது பிடுங்கப்பட்டால் அது உனக்கு வருத்தத்தை கொடுக்கும். அதனால நீயா மனமு தியாகம் செய்ய கற்றுக்கொள். எது உன்னிடத்தில் வந்திருந்தாலும் அது உன்னை விட்டு விலகி போகும் ஒரு நாள். அந்த சத்தியத்தை எப்பொழுதுமே மறக்காத. இந்த நிகழ்ச்சியை உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நீ பயன்படுத்தி கொள்ள முடியும். எப்போ அப்படின்னா, நீ மனமு அதை விட்டு பிரிந்தால். பிரிவு என்பது ஒரு நிகழ்ச்சி, அதை மனதார செய்தால் அது உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படும். திருப்பதியில் கியூவில் நின்றுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அம்மா லபலபன் கத்துறாங்க, ஐயோ செயின் காணாமல் போயிடுச்சே, திருடிவிட்டானே, படுபாவி எவன் திருடிவிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த கியூவில் நின்றுட்டு இருக்கும்போது கத்துறாங்க. உடனே எல்லாரும் இங்கே அங்கே பார்த்தாங்க. ஒருத்தர் திருட்டு பார்வை பார்த்துட்டு இருந்தால் அவனை பிடிச்சாங்க, தர்மடி கொடுத்தாங்க. அவங்ககிட்ட அந்த செயினை பிடிங்கி திருப்பி அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த தர்மடி வாங்கணும். அந்த அம்மாவை பார்க்குறான். சரி என்ன பண்ணுது பார்க்கலாம் இந்த செயின்னு. அது கரெக்டாக கியூவில் போய் பெருமாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு உண்டியில் போட்டுடுச்சு. எந்த உண்டியில்? திருப்பி உண்டியில். அந்த அம்மா வெளியே வந்த உடனே அந்த தர்மடி வாங்கினானே அவன் கேட்குறான், இது பாரு தாயி, எப்படியும் உண்டியில் போடுறதுக்கு தானே எடுத்துன்னு வந்தேன், கொடுக்குறதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன், அதை எனக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை, லபன்னு கத்தி அந்த தர்மடி வாங்க வச்சியே அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், நானாக கொடுத்தா அதுக்கு பேர் தியாகம், நீயா பிடிங்கன்னு போனால் அதுக்கு பேர் ஏமாளித்தனம். நான் ஏமாளியாக இருக்க விரும்பலை, நான் தியாகம் நான் கொடுக்குறது தான் வந்தேன். யாருக்கு கொடுக்கணும்னு வந்தேன்?
பகவானுக்கு கொடுக்கணும்னு வந்தேன், இல்லை நடுவில் நீ ஏமாத்திட்டு போற. அப்போ நாம கொடுத்தா அது ஆன்மீக வளர்ச்சிக்கு பயன்படும். யம தர்மராஜன் பிடுங்கிட்டான்னா வருத்தத்தை உண்டாக்கு. காலன்தான் யம தர்மராஜன்னா யாரு? காலன்தான். எது நம்ம விட்டு போனாலும் எப்படி போகுது? காலத்துல தான் போகுது. அப்போ யார் பிடுங்குவது? நம்ம கிட்ட இருந்து காலன் தான் பிடுங்குறான். ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆனா பிடுங்குறது யாரு? காலன். அதனால தான் பகவான் சொல்றாரு, அவன் வந்து பிடுங்கிறதுக்கு முன்னாடி நீயே கொடுத்துரு, கொடுப்பதற்கு தயாராக இரு அப்படின்றார். அப்போ தியாகம் என்பது தவிர்க்க முடியாதது. எதை தியாகம் செய்ய சொல்லுது சாஸ்திரம்? எதோட உனக்கு சம்பந்தமே இல்லை அதை தியாகம் பண்ணப்பா. எதோட உனக்கு இப்பதானே சுவாமி சொன்னீங்க எல்லாம் சம்பந்தம் வந்திருக்குது சம்பந்தம்ன்றீங்க, அப்புறம் தியாகம் பண்ணுறீங்க, இப்போ திரும்பி வேற மாதிரி சொல்றீங்களேன்னு. நீ சம்பந்தம் நீ நினைச்சிட்டு இருக்கிறதுனால தியாகம் பண்ணுன்னு சொன்னேன். இப்போ சம்பந்தம் எங்க இருக்கு? உனக்கும் இந்த உடம்புக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் இன்னொரு உடம்புக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் அந்த கோல்டு செயினுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? யாரோ கொடுத்தாங்க, இந்த உடம்பை உன் தாய் தந்தை கொடுத்தாங்க, அதுக்காக நீ ஏன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும்? நீ அசங்கன், நீ சர்வகதன். சம்பந்தம் வச்சுட்டா என்ன சுவாமி தப்பு? சம்பந்தம் வச்சதுனாலே தான் எல்லா பிரச்சனையும். மனித வாழ்க்கையில் வருகின்ற எல்லா குறைகளும் அழுகையும் எதனால? இந்த சரீரத்தில் நம்ம சம்பந்தம் வைத்துக்கொண்டு இந்த சரீரம் நான் என்று நினைத்துக் கொள்வதனால வருகின்ற பிரச்சனை. அப்போ நீ அசங்கன். அசங்கன் எப்படி அல்ப விஷயத்தோட, அகண்டன் எப்படி அல்ப விஷயத்தோட சம்பந்தம் வைத்து, அகண்டமான இந்த ஆகாசம் இருக்குதே, இந்த ஆகாசத்துக்கும் இந்த கட்டிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? யோசிச்சு பார்த்து பேசலாம். இந்த ஆகாசத்துக்கும் இந்த கட்டிடத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா? இருக்கு, ஆனா இல்லை. இருக்கு, இல்லை. கரெக்டா? அதே மாதிரிதான் இந்த சரீரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு, ஆனா இல்லை. என்னது இருக்கு அப்புறம் இல்லைன்றீங்க? பார்ப்பதற்கு இருக்கு, பயன்படுவதற்கு இருக்கு, ஆனா உண்மையில இல்லை. அதே தான் இங்க வால்மீகி ரிஷி சொல்றாரு, பார்ப்பதற்கு அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்ததாகவும் பிரிந்ததாகவும் தெரிகின்றது, ஆனால் உண்மையில் அவர்கள் இருவரே இல்லை, ஒருவர். ஈஸ்வரனும் ஈஸ்வரனுடைய சக்தியும் ஒன்னா ரெண்டா? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், நெருப்பும் அதனுடைய சுடுதன்மையும் ஒன்றா இரண்டா? ஒன்று. சில்லுன்னு இருக்கிற நெருப்பை யோசிச்சு பாருங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குதுங்க நெருப்பு, சொல்லவே முடியாது. அப்ப நெருப்பும் அதனுடைய சுடுதன்மையும் ஒன்று. அதே மாதிரி ஈஸ்வரனும் ஈஸ்வரனுடைய சக்தி, எந்த அவதாரம் ஈஸ்வரன் எடுத்தாலும் அந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்வரனுடைய சக்தியும் இன்னொரு அவதாரமா நிற்கும். பார்ப்பதற்கு யாருக்கு? ஏன்னா டிராமா போடும்பொழுது வெளியில எல்லாம் வேறு வேற தெரியணும், அதனால நிற்குது. சிவனாக வந்தால் அவள் அம்பாளாக இருக்கின்றாள், விஷ்ணுவாக வந்தால் லக்ஷ்மியாக இருக்கின்றாள், கிருஷ்ணனாக வந்தால் ருக்மிணியாக இருக்கின்றாள், ராமராக வந்தால் அன்னை சீதையாக இருக்கின்றாள், ராமகிருஷ்ணராக வந்தால் அன்னை சாரதையாக இருக்கின்றாள். ஆனா ரெண்டும் ஒன்று, அபின்ன தத்துவம். ஈஸ்வரனும் ஈஸ்வரனுடைய சக்தியும் அபின்ன தத்துவம். இது ராமனுக்கும் சீதைக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னா, சீதம்மா சொல்றா, என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னும் பொழுது அன்னை சீதை சொல்லுகின்றாள், என்னை ராமனிடத்திலிருந்து தனிப்பட்டோடு நினைத்து விட்டாயா என்னை? அனன்யாராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா. எப்படி சூரியனை விட்டு அவனோட அந்த சூரிய காந்தி விலகவே முடியாதோ அதுபோல ராமனை விட்டு நானும் என்னை விட்டு ராமனும் விலகி இருக்கவே முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற இல்லைப்பா அப்படின்னு யார்கிட்ட சொல்றா அப்படின்னா ராவணன் கிட்ட சொல்றா. சாயா மாத்திரம் ஹி வைகுண்யம். இந்த வேறுபாடு ஒரு நிழலுக்கும் அந்த நிழலை உண்டாக்குகின்ற உடலுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. இப்போ நிழல் நம்ம உடம்புல இருந்து தனியா இருக்குதா சேர்ந்து இருக்குதா? சேர்ந்திருந்தா தனியா தெரியாது, தனியா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, தனியா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையில ஒண்ணுதான். அதே மாதிரி ராமரும் சொல்றார், சுக்ரீவன் ரொம்ப வருத்தப்படுறான், ஏன்னா சுக்ரீவனுடைய மனைவியும் வாலி கடத்திட்டு போயிட்டான். அதனால அவ என்ன நினைச்சிங்கன்னா, நம்ம வீட்டுக்கார அம்மாவை இவங்க வாலி கடத்திட்டான், இவங்க வீட்டுக்கார அம்மாவை ராவணன் கடத்திட்டான், அதனால ஃப்ரெண்டுன்றதுனால கண்ணு தொடச்சி ராமருடைய கண்ணை தொடச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ ராமர் சொல்றாரு,
அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா. ராமர் சொல்றார், சீதை என்னை விட்டு பிரியாதவள் அப்படின்னு சுக்ரீவனுக்கு புரியுமா? பாவம், என்னங்க இப்போதான் பிரிஞ்சு போயிட்டான்னு அழுறீங்க, திருப்பி பிரியாதவள்னு சொல்கிறீங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு புரியும், சுக்ரீவனுக்கு புரியுமா இந்த ஞானம்? அப்போது பார்ப்பதற்கு ஒன்று இருக்கின்றது, உண்மையில் வேறாக இருக்கின்றது. இதை சாஸ்திரம் நமக்கு ராமர் கதை மூலமாக சொல்லுகின்றது. ராமகதையை எப்படி வேணாலும் படிச்சுட்டு போகலாம், ஆனால் தத்துவார்த்தமாக ராமகதையை படிச்சிங்கன்னா நம்முடைய தினசரி வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நம்முடைய மனதினுடைய வளத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். எப்போ நமக்கு சோகம் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற, அதுக்கு காரணமாக இருக்கின்ற விஷயத்தை பற்றி ஒரு ஞானம், சத்தியம் நமக்கு தெரிந்து விட்டால் அந்த சோகம் உடனடியாக மறைந்துவிடும். இங்கே வால்மீகி ரிஷிக்கு என்ன சோகம்? அன்னை சீதை தனியாக இருக்கின்றாளேன்றது சோகம். அந்த சோகம் வால்மீகி ரிஷிக்கு எப்படி நிவர்த்தி ஆகின்றதுன்னா, சதுர்முக பிரம்மா சொல்றாரு, மானிஷாத அப்படின்னா ஸ்ரீனிவாசாப்பா, ஸ்ரீனிவாசான்னு சொல்லி உன் நாக்கில் ஏன் வந்தது தெரியுமா? சத்தியம் அதுதான். அம்பாளும் ராமனும் எப்பவுமே பிரியாதவர்கள். பிரிந்தது போல ஒரு நாடகம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடகத்தை உலகம் முழுவதும் நீ தெரிவிக்க வேண்டும். அதனால தான் மச்சந்தா தேவ தே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி, இதற்காகத்தான் நான் உன்னுடைய நாக்கில் அன்னை சரஸ்வதியை வரவழைத்தேன். என்ன சுவாமி, திடீர்னு என்னை எல்லாருக்கும் பாட்டு எழுது, ஒரு பாட்டு வந்ததுக்கே நான் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது என்னை ராமாயண கதை எழுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி இந்த ராமாயண கதை முழுசும் தெரியும்? நாரத பகவான் வந்தார், சுருக்கமாக தான் சொல்லிட்டு போனார், நீங்கள் கதை சொல்கிறீங்களா அப்படின்னு வால்மீகி ரிஷி கேட்குறார். அப்போ பிரம்மா சொல்கிறார், நான் கதை சொல்ல வேண்டாம்ப்பா, இதெல்லாம் சத்தியமாக இந்த உலகத்தில் நடந்ததோ அது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கும். நீ கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்தாய் என்றால் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு அப்படியே நடந்ததாகவே தெரியும் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். ராமஸ்ய சரிதம் கிருஷ்ணம் குருத்வம் ரிஷி சத்தம தர்மாத்மனோ பகவதோ லோகே ராமஸ்ய தீமதः விருத்தம் கதய தீரஸ்ய யதா தே நாரதாஸ்ருதம் ரகஸ்யம் ச பிரகாசம் ச யத்விருத்தம் தஸ்ய தீமதः ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாம் ச சர்வஷः வைதேஹ்யாश्चैव யத்விருத்தம் பிரகாசம் யதிவாரஹः தச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதம் தே பவிஷ்யதி ந தே வாக் அன்ருதா காவ்யே காச்சித் அத்ர பவிஷ்யதி குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம் யாவத் சாஸ்யந்தி கிரயः சரிதश्च மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி யாவத் ராமஸ்ய ச கதா த்வத்கிருதா பிரச்சரிஷ்யதி தாவத் ஊர்த்வம் அதश्च த்வம் மல்லோகேஷு நிவத்ஸ்யசி. பிரம்மாஜி சொல்றாரு, எது எப்படி நடந்ததோ அப்படியே உன் கண்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியை நடத்தியவருடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருந்ததோ உனக்கு தெரியும். ரகசியம் பிரகாசம் ச, அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில உனக்கு உன்னுடைய மனதிற்கு தகுதி உண்டாகும். அந்த வரத்தை நான் கொடுக்கின்றேன். ஏன் சுவாமி அப்படின்னா, தர்மாத்மனோ பகவதா, பகவானுடைய ராமச்சந்திர பிரபுனுடைய அந்த தார்மீகமான வாழ்க்கை மனித குலத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால ராமஸ்ய கதாம் குரு, ராமாயண கதை ராமனை மட்டும் சொல்லிட்டு போனோமா அப்படின்னா இல்லை. சக சௌமித்ரே, கூட இருந்தவங்கெல்லாம் சாதாரணவங்க இல்லை, எல்லாம் தேவதைகள், வந்தவங்கெல்லாம் தேவதைகள். அதனால அவருடைய கதைகளையும் சொல். அன்னை சீதையினுடைய கதையை சொல். அயோனிஜையாக ஒரு ஒரு அன்னையினுடைய கர்ப்பத்தில் பிறந்தவள் இல்லை அன்னை சீதை, அயோனிஜையாக கர்ப்பத்திலிருந்து வராமல் மண்ணிலிருந்து உருவானான்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனக மகாராஜா உழுதாரான் நிலத்தை, உழும் பொழுது குழந்தை அழுகு சத்தம் கேட்ட உடனே பார்த்தா அந்த மண்ணில் அம்மா இருந்தா. பூமாதேவி, அன்னை சீதை யாரு? பூமாதேவியினுடைய அவதாரம். இப்படி தேவதைகளுடைய அவதாரம் என்பதனால எல்லாருடைய கதையும் சொல்லு. அது சரி சுவாமி, தேவதைகளுடைய அவதாரம்னு சொல்கிறேன், ராவணன் கதையும் சொல்லு, அவனும் தேவதான். ராவணன் யாரு? ராட்சசன. இப்போ ராட்சச, முன்னாடி
விஷ்ணு லோகத்தில் இருந்த பர்சனல் அசிஸ்டண்ட் ஜெய விஜயர்கள்னு பேர். ராவணனும் கும்பகர்ணனும் யாரு? பகவானுக்கே பர்சனல் அசிஸ்டண்ட். அந்த உயரத்துக்கு போனவன் கூட இந்த நிலைக்கு கீழே வர முடியுன்றது அவன் தான் உதாரணம். இறைவனிடத்தில் இறைவனுக்கு அணுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் கூட, அதற்குண்டான தவம் செய்து அந்த லோகத்தில் வாழ்ந்து எப்பொழுதுமே இறைவனோடவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் கூட ஒரு சிறிய அபச்சாரம் செய்து விட்டதனாலேயே இந்த நிலைக்கு அவன் வந்து விடுகின்றான். என்ன அபச்சாரம் அப்படின்னா, சனகாதி ரிஷிகளுக்கு அபச்சாரம் செய்து விட்டார், சாதுக்களுக்கு அபச்சாரம் செய்து விட்டார்கள். ஜெய விஜயர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சாதுக்களை அவமதித்து விட்டார்கள். அதனால தான் எந்த தப்புக்குமே பிராயச்சித்தம் இருக்கு. இந்த சாது அபச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா, சாதுக்களை நம்ம நிந்தனை பண்ணுறோம் இல்லையா, அது அந்த சாதுக்களுடைய மனசில் படாத வரைக்கும் தப்பிச்சிருவோம். பட்டுடுச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை, பகவானே காப்பாற்ற முடியாது. அப்படின்றது தான் இந்த ராவணனுடைய கதை. இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் சிசுபாலன், தந்தபக்தரன் சொல்லி 3 அசுர பிறவிகளை எடுக்கக்கூடிய நிலையே இந்த நித்திய சூரிகள்னு பேர் இவங்களுக்கெல்லாம். விஷ்ணு லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நித்திய சூரிகள், பரம பக்தர்கள் அவங்க. அந்த பரம பக்தனாக இருந்தவன் கூட இந்த நிலைக்கு வந்துவிட முடியும். அதனால் அவனும் மிக உன்னதமான நிலையிலிருந்து கீழே விழுந்தவன். மிக உன்னதமான நிலையிலிருந்து கீழே விழுந்தவனை மேலே இருந்து ஒருவன் கீழே வந்து அவனை எப்படி கைப்பிடித்து கரம் கொடுத்து இழுத்து சென்றான் என்பதுதான் இந்த கதை. அவதாரம் அப்படின்னா என்ன? அவதரதி இது அவதாரா. மேலே இருந்து தானா வந்தாருன்னா அவருக்கு பேர் அவதாரம், மேலே இருந்து பொத்துன்னு விழுந்தாருன்னா அவருக்கு பேர் ராட்சசன். புரியுதா? மேலிருந்து கர்ம வசத்தினால விழுந்தால் அவனுக்கு பேர் ஜீவன். மேலிருந்து கீழே தானாக வந்து இந்த கீழே விழுந்திருக்கிற ஜீவனை உத்தாரணம் செய்து மீண்டும் மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏற்படுகின்ற விஷயம் அவதாரம். அதனால குரு ராமகதாம் புண்ணியம், கேட்கறதுனாலே புண்ணியம் வரும். ஸ்லோகபத்தாம் மனோரமாம், எல்லாருடைய மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு டியூன் போட்டு சொல்லு. ஏன்னா பாட்டுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், மனப்பாடம் பண்ணலாம். அதனால ஒரு நல்ல ஸ்லோகமாக சொல்லு. அதனால தான் உனக்கு சோகம் ஸ்லோகமாகத்தா. சோகம் எப்படி ஆயிடுச்சு? ஸ்லோகம் ஆயிடுச்சு. ஸ்லோகம்னா பாட்டு ஆயிடுச்சு. அதாவது துக்கம் பாட்டாக வெளிப்பந்ததுக்கு காரணமே இதுதான். எது வரைக்கும் ராமாயணம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ அதுவரை நீ என்னுடைய பிரம்மலோகத்தில் இருப்பாயாக. எதுவரை இந்த உலகம் இருக்கின்றதோ அதுவரை ராமாயண கதையும் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் இது லோக சங்கிரகத்துக்காக உண்டான ஒரு நாடகம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நினச்சி கூட பார்க்கல. குருநாதர் வந்தார், சரி வந்தாரேன்னு ஒரு கேள்வி கேட்டோம், மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு கேட்டோம், பதில் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த வேடுவனை பார்த்து நம்ம கோபப்பட்டோம். எல்லாத்தையும் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ எல்லா ஆச்சரியத்துக்கும் விடை கிடைச்சிட்டு பார்த்தீங்களா? ஏன் 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 அப்படின்னு இருந்தது இல்லையா மனசு, வால்மீகி ரிஷியினுடைய மனசு. அப்போ எல்லாத்துக்கும் விடை கிடைத்து விட்டது. அந்த கிடைச்ச சந்தோஷத்தில் பகவான் வால்மீகி ரிஷி ராம தரிசனத்தை தான் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? வெளியில் பார்க்குறதெல்லாம் ஈஸி, ஆனால் உள்ளிருந்து பார்க்கணும். உள்ளிருந்து பார்க்கணும். உள்ளிருந்து பார்க்கறது எப்படி அப்படின்னா அதற்குண்டான தவம் செய்திருக்க வேண்டும். அற்புதமான தவம் செய்தவர் வால்மீகி ரிஷி. என்ன தவம் அப்படின்னா ராம மந்திரத்தை எப்பொழுதுமே நாம ஜபம் செய்து கொண்டிருந்தவர். இந்த மொத்த கதை ஏன் வால்மீகி ரிஷியை எழுதுறாரு அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கலாம்ல, தன் புகழ் பாடுவதாக இருந்தால் அவர் சொல்லியிருக்கலாம், நான் இவ்வளோ தபசு பண்ணேன், எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அம்மா பேர் இது, நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? இப்படி என்னுடைய குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார். எப்படி? மொத்த கதையும் ராமாயணம் வந்த கதைக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறார். என்ன கதை? எப்படி ராமாயணம் வந்ததுன்ற ஒரு கதை. எப்படி ராமாயணம் வந்ததுன்ற கதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இப்படி என்னுடைய குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார். எந்த குருநாதர்? உடனடி குருநாதர் நாரதர் வந்தார், அவருக்கு அடுத்த பரம குருநாதர் பிரம்மா வந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு இந்த அனுகிரகத்தை செய்தார்கள். என்ன அனுகிரகம் செய்தார்கள்னா ராம தரிசனத்தை தந்தார்கள். முதல்ல நாரதர் காது மூலமாக ராம தரிசனத்தை கொடுத்தாரு. பிரம்மா வரம் கொடுத்து மனதின் மூலமாக ராம தரிசனத்தை எனக்கு கிடைக்கும்படி செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த ராம நாமத்தினுடைய மகிமை. எப்பொழுதும் ராமநாமம் ஜபித்துக்கொண்டு ராமனுடைய சங்கீர்த்தனத்தை பாடிக்கொண்டு ராமனுடைய குடும்பத்தில் இருந்த 3 பேருக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன் இல்லையா?
அன்னை சீதைக்கும் லவகுஷர்களுக்கும் என்னோட ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுத்து சேவை செய்து கொண்டிருந்தேன் இல்லையா? அதனால் எனக்கு ராமமயமான ஒரு மனம் உண்டாகி அதில் ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக குருநாதர் வந்து, அந்த குருநாதர் செய்த சந்தேக நிவர்த்தி ஆன பிறகு இன்னும் ராமமயமாக மனது மாறி எனக்கு ராமாயணத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. அப்போ இதிலிருந்து, இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்முடைய ஸ்வதர்மத்தை திருப்தியாக செய்யணும், பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு செய்ய வேண்டும். அதனால் நம்ம எதை செஞ்சாலும் கடைசியாக என்ன சொல்கிறோம்? ஹரி ஓம் தத் சத் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. பாட்டு பாடினாலும் கடைசியாக எப்படி முடிக்கிறோம்? சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அதே மாதிரி இவருடைய ஆரம்பம் என்ன இருக்கு? ஆசீர்வாதமாக இருக்கு. பகவானே நீ நல்லா இரு, எல்லா புகழும் உனக்கே சேரட்டும், எனக்கு எந்த புகழும் வேண்டாம் பகவானே, உன் புகழ் பாடுவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். அந்த பாக்கியத்தை கொடுத்தாயே, அதுவே எனக்கு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அல்ப சொல்பமாக கிடைக்காது. எல்லாருக்கும் ராமனுடைய புகழை பாடுவதற்கோ, ராம நாமத்தை சொல்லுவதற்கோ, ராம சங்கீர்த்தனம் செய்வதற்கோ, சாதுக்களோடு இருப்பதற்கோ பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்க. யாராவது மரண தருவாயில் இருக்கிறவங்க கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போங்க. அவர் வழ குழன்னு ஏதோ பேசுவார். இப்போ அது பேசக்கூடாதுன்றதுனால ஐசியூ யூனிட்டில் ஒரு கப்பு வச்சு மூஞ்சியும் வாயும் மூடிடுறாங்க. வாயை திறக்காது. அதையும் மீறி அவர் கண்ணில் காதில் ஏதோ ஒன்று பேசுவார், கையால் ஏதோ சொல்ல வருவார் அவர். ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ பாவி மனுஷன் பாஸ்வேர்டு சொல்லாமல் போகிறானே. யார்? சிலர் பெத்த பிள்ளைங்க தான். இந்த கிழவன் கடைசி வரைக்கும் பாஸ்வேர்டே சொல்லாமல் போய்ட்றான் போலுக்குதே அப்படின்னு சிலர்லாம் ஐயோ கடன் வாங்கி வச்சுட்டு போகிறானே. யார்? மனைவி. ஐயோ எங்கே கடன் வாங்கியிருக்கிறாங்க, இந்த ஆள் கடன் வாங்குறது எவ்வளோ கடன் வாங்கினான்னு தெரியலையே, தனியாக விட்டு போகிறானே, நான் தான் இந்த கடத்தை. இப்படி விஷயங்கள் தான் மனசில் இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இந்த மரண தருவாயில் இருந்தால் அங்கே போய் அவங்களுக்கு சாந்தியை உண்மையிலுமே கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ராமநாமம் சொல்லுங்கோ, ராமா சொல்லுங்கோ, ராமா சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்களேன். வாமா போமான்னு தான் சொல்லுவாரே தவிர ராமான்னு வரவே வராது. ஏன்னா இந்த ரகாரம் இருக்குது இல்லையா, அது அக்னி மந்திரம், பீஜ மந்திரம். அது ரம் வராது. குழந்தைகளுக்கு கூட ரா வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, நாராயணா என்ற நாமத்தில் ரகாரத்தை எடுத்துருங்க, நாயனா, ரா வராது குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நமசிவாயத்தில் மா எடுத்துருங்க, நசிவாயன்னு வரும். அந்த நமசிவாயத்துக்கு தூணாக இருப்பது, அஸ்திவாரமாக இருப்பது எந்த எழுத்து? மா. அதே மாதிரி நாராயணால தூணாக அஸ்திவாரமாக இருப்பது என்ன எழுத்து? ரா. இந்த ராம மந்திரம் அக்னி மந்திரம், பீஜ மந்திரம். இது வாக்கில் எல்லாருடைய வாக்குலையும் வராது. எத்தனையோ கோடான கோடி மனிதர்கள் இருக்கின்றாங்க. இப்போ எத்தனை கோடி? 700 கோடியோ 800 கோடியோ சொல்கிறாங்க. இதில் எத்தனை பேர் ராமநாமம் சொல்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கும்? சைனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், கசகஸ்தான், எல்லா ஸ்தான் இருக்குதே. எங்கேயாவது ராமநாமம் கேட்குமா? காதாலையாவது கேட்குமா? நமக்கு கேட்குது. அப்புறம் கேட்டாலும் வாயால் சொல்லுவாங்களா? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொன்னால் தலை வெட்டிடுவான். ஆனால் இங்கே பாருங்க, சொன்னால் ஆனந்தம், பிரசாதம் வேற கிடைக்குது. ஆனந்தம் வருது, அப்புறம் பிரசாதம் கிடைக்குது. அப்போ இந்த பாக்கியத்தை, தான் அனுபவித்த பாக்கியத்தை வால்மீகி ரிஷி சொல்றாரு, உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருங்கள். முதல் கடமை, மனிதனா பிறந்தது முதல் கடமை பகவானுடைய நாமத்தை சொல்வது. நாக்கு, வாக்கு இருக்கிற நாக்கு நமக்கு மட்டும்தான் இருக்கு. எத்தனை ஜீவராசி இருக்கு, அந்த ஜீவராசிகள் எல்லாம் நாக்கு இருக்கு, ஆனா வாக்கு இல்லை. வாக்கு இருக்கிற நாக்கு மனிதனுக்கு மட்டும்தான். அந்த வாக்கு இருக்கிற நாக்கு ராமநாமம் சொல்லல, சிவநாமம் சொல்லலைன்னா அந்த நாக்குக்கு என்ன நாக்கு? விலங்குகளுக்கு இருக்கிற நாக்கு தான், சாப்பிட்றதுக்கு மட்டும். அதனால தான் பாருங்க, இந்த நாக்குக்கு 2 வேலை வச்சான். உள்ளே போடுறது ஒன்று, வெளியே சொல்ல வேண்டியது ஒன்று. எல்லா ஜீவராசிகளும் உள்ளே போடுறது தான் பார்த்துட்டு, மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த 2வது வேலை வச்சிருக்கு. அது அன்பா சொல்லக்கூடிய, நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய, பக்தியோடு செய்யக்கூடிய ஒரு மனதை கொடுத்திருக்கின்றார் இறைவன். இப்படிப்பட்ட மனித ஜென்மம் இருந்தும் தான் செய்ய வேண்டிய முதல் கடமையாக. அதனால தான் பாருங்க, நாரதரே வந்து போனா கூட சந்தியாவதனத்தை விடலை. தன்னுடைய சொந்த கடமையாகிய ரிஷின்றதுனால அவர் சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். சந்தியாவந்தனத்தை விடவே இல்லை அவர்.
அவ்வளோ அற்புதமான நிலை மனோநிலையில் இருந்தாலும் சந்தியாவனத்தில் விடலை. ஏன் ஞானிகள் எல்லாம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அம்பாளோட தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பவர், ஏன் அவர் கோயிலுக்கு போகிறார்? சுவாமி விவேகானந்தர் கேட்குறார், இந்த கிழமை எதுக்கு இன்னும் கோயிலுக்கு போயின்னு இருக்குதுன்றார். ஏன்னா அவர் கோயிலுக்கு போக மாட்டார். காளி கோயிலுக்கு விவேகானந்தர் போகவே மாட்டார். கடைசியில் தான் போகிறார். அட்டி ஒத்தெல்லாம் வாங்கி, அப்பா செத்து அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவர் லோலோன்னு அலைஞ்சி 100 ரூபா சம்பளத்துக்கு கூட ஒரு வேலை கிடைக்காம எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்டு யாரும் உதவி செய்யாமல் கடைசியாக ஸ்ரீராமகிருஷ்ணன்ட்ட வந்து உதவி கேட்குறார். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், எனக்காக நீங்கள் வேண்டிக்குங்கோ அப்படின்னு விவேகானந்தர் கேட்கும்போது ஸ்ரீராமன் சொல்கிறார், நான் ஏற்கனவே வேண்டிக்கணும்டா, நீ தான் அவளை பார்க்கவே போக மாட்டேன்றியாமே, அதனால என்னை நேராக வந்து கேட்க சொல்லிட்டா. அப்போ போய் அம்பாளை தரிசனம் பண்ணுறார். அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருப்பார், ஸ்ரீராமகிருஷ்ணரை கிண்டல் அடிப்பார். யார்? நரேந்திரர். இந்த கிழவை எதுக்கு கோயிலுக்கு போகுது, எதுக்கு கிழவங்கெல்லாம் ஞானிகள்லாம் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க, ஞானிகள் ஏன் பூஜை செய்கின்றார்கள் அப்படின்னா, ஞானி செய்யலைன்னா சாதாரண மனுஷன் செய்ய மாட்டான். முன்மாதிரியாக லோக சங்கரகார்த்தம். அப்போ ரிஷியும் ஏன் இந்த கடமையை செய்கின்றார் அப்படின்னா, எனக்கு அவருடைய மனம் முழுவதும் இறைவனுடைய தத்துவத்தில் நிலைத்திருந்தாலும் மனிதனாக வாடுற வரைக்கும் மனிதனுக்கு உண்டான கடமைகள் செய்ய வேண்டும் அப்படின்றதுனால தன்னுடைய கடமை. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு சின்ன கடமை இருக்குது. நம்ம ஒன்றும் இப்போ 4 வேதத்தையும் படின்னு சொல்லலை, மலையை உருட்டுன்னு சொல்லலை, வந்து விமானத்தை தூக்குன்னு சொல்லலை. நமக்குன்னு ஒரு 4 கடமை இருக்குல்ல, அதை ராமமயமாக செய்ய வேண்டும், இறை நாமத்தோடு சேர்ந்து செய்ய வேண்டும். எந்த நாமன்றது அவங்கவுங்களுடைய விருப்பம். ராமாயணன்றதுனால ராமநாமம். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது குருனுடைய அனுகிரகம் தேடி வருகின்றது. குருநாதர் தேடி வருகின்றார். குருநாதர் தேடி வந்த உடனே எந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டுமோ அந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வரும். ஏன்னா குருநாதர் வந்த பிறகும் கேட்க தேவையில்லாதெல்லாம் கேட்டுட்டா வேஸ்ட்டு. ராஜா வந்து நிற்கும் பொழுது பூசணிக்காய் கேட்டா யாருக்கு நஷ்டம்? அதே மாதிரி குருநாதர் வந்து இருக்கும் பொழுது தன்னுடைய உத்தாரணத்துக்கு, ஆன்மீக உத்தாரணத்துக்கு கேள்வி கேட்க வேண்டிய பாக்கியம் அந்த ஜீவனுக்கு உண்டாகும். அப்படி அந்த அனுகிரகம் கிடைச்ச உடனே மனசு முழுவதும் குருநாதர் சொன்ன அந்த தத்துவத்தில் ஸ்ரத்தையோடு, ஏதோ சொல்லிட்டு போனார் அவர் கதையை சொன்னாருன்னு நாம ஸ்ரத்தையோடு அதை சத்தியம் என்று இந்த மனம் ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலேயே இருக்கும் பொழுது காருண்யம் வந்து விடுகின்றது, மனதில் தயை வந்து விடுகின்றது, எந்த உயிரும் துன்பப்படக்கூடாதுன்ற ஒரு நிலை வந்து விடுகின்றது. பாருங்க, வால்மீகி ரிஷியினுடைய முதல் நிலையிலிருந்து பாருங்க, தன்னுடைய கடமையில் இருந்தார். அதனால சீதா அம்மாவுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடைச்சிது. இந்த சேவையும் கடமையும் செய்து கொண்டிருக்கும் பொழுதே குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கின்றது. குருநாதரிடத்தில் தன்னுடைய ஆன்மீக விஷயமான கேள்வியை கேட்கின்றார். அது பதில் கிடைத்து அது மயமாக தன்மயமாக இருக்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் எந்த ஜீவனும் துன்பப்படக்கூடாது அப்படின்ற ஒரு தயை காரண்யம் கிடைத்து, ஒரு ஜீவன் துன்பத்திற்கு ஆளாகும் பொழுது அந்த துன்பத்தை கொடுத்த ஒருவன் மேல் கோபம் வந்து ஒரு சாபம் வெளியே வருகின்றது அவருடைய வாக்கிலிருந்து. அந்த கோபம், தனக்கு கோபம் வந்துடுத்தேன்னு பశ్చాத்தாபம் படும் பொழுது இது என்னால் வந்த லீலையப்பா அப்படின்னு சொல்லி சதுர்முக பிரம்மன் சிருஷ்டிகர்த்தா வந்து சொல்லி, உனக்கு கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, உன்னுடைய மனம் முழுவதும் தயை இருக்கின்றது. எந்த மனதில் தயை இருக்கின்றதோ அந்த மனதில் தான் கோபம் இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு குழந்தை மேலே அன்பு தயை, ஆனால் அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பத்ரகாளி ஆயிடுவான். அவளுக்கு தீங்கு செய்தால் அவள் ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனால் தான் விரும்புகின்ற, தான் தயை காட்டுகின்ற, தான் கருணை காட்டுகின்ற இந்த குழந்தைக்கு யாராவது தீங்கு செஞ்சாங்கன்னா அவள் பத்ரகாளி ஆகி விடுகின்றாள். இந்த மனோநிலையெல்லாம் அவர் கொடுத்து, ஏன்னா ராமாயணத்தில் இது எல்லாமே இருக்க போகுது. அனுஷ்டானம் இருக்கும், ராமநாமம் இருக்கும், பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும், தர்மம் இருக்கும், தியாகத்தினுடைய மகிமை இருக்கும், குருநாதருடைய அனுகிரகம் இருக்கும், குருக்கு எப்படி சிஷ்யை வந்து சேவை பண்ணணும்னு இருக்கும், அப்புறம் அப்படி சேவை செய்வதனால கிடைக்கின்ற ஆத்ம ஞானம் என்ன அதுவும் இருக்கும், என்ன வைராக்கியம் அடைந்த மனோநிலை எப்படி இருக்கும் அப்படி அதுவும் இருக்கும். பிரசன்னாம்பு சன் மனுஷோ யதா அப்படின்றார். எப்படி நல்ல மனிதர்களுடைய மனம் இருக்கின்றதோ அப்படி மாதிரி தூய்மையான மனம் என்ன அப்படின்றத ராமரை வைத்து காட்டுவார். அது அந்த மனதை எப்படி வந்து கருணையோடு தயையோடு இருக்கின்றது என்பதை காட்டுவார். அந்த தயைக்கு எதிராக வருகின்ற ஒரு ராட்சச சக்தியை அழிப்பதற்கு எப்படி கோபம் கொள்ள வேண்டும் என்பதையும் காட்டுவார். எல்லாத்தையும் காட்ட வேண்டியதுனால ராம தரிசனம், அற்புதமான ராம தரிசனம் அவருடைய உள்ளத்தில் உருவாவதற்கு உண்டான தகுதியை அந்த உள்ளம் அடைந்த உடனே இறை அனுகிரகத்தினால அவருக்கு எல்லாமே தெரிகின்றது. அப்படியே தெரியுது மொத்தமே. தெரிந்ததை தெரிந்தவாறு, ஏன்னா பிரம்மா வாக்கு கொடுத்துருக்கார், நதே வாக் அன்றுதா அப்படின்றார். ஒரு வார்த்தை கூட பொய்யான வார்த்தை உன்னுடைய ராமாயணம், நீ எழுத போகிற ராமாயணத்தில் இருக்காதுன்னு முதல்ல அஷூரன்ஸ் கொடுத்துறார். அதனால் அவர் எழுதுறது எல்லாம் சத்திய வாக்காக இருப்பதனால இன்னைக்கு எது சத்தியமோ அது மட்டும்தான் நிற்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எது சத்தியமோ அது மட்டும்தான் காலாந்திரத்துக்கும் நிற்கும்.
எப்போ ராமாயணம் ஏற்பட்டது? திரேதாயுகம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம். 5000 சில்லற வருஷம் கலியுகம் ஆரம்பித்து ஆயிடுத்து. அந்த மாதிரி 2 மடங்கு கலியுகம் எவ்வளோன்னா 4,32,000 வருஷம் கலியுகம். அதில் 5000 வருஷம் தான் நடந்திருக்குது. இப்போவே களி முத்திடுச்சு. களியெல்லாம் முத்தலை, இதுதான் பிகினிங்கு. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. இந்த மாதிரி 2 மடங்கு துவாபர யுகம், கிருஷ்ணன் வாழ்ந்த யுகம். அந்த மாதிரி 3 மடங்கு திரேதா யுகம். அப்போ எத்தனை லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கும் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ராமாயணம் நம்முடைய எந்த எழுத்துக்களை, எந்த வாக்கியத்தை, எந்த ஸ்லோகத்தை வால்மீகி ரிஷி வந்து செய்து கொடுத்தாரோ, அந்த அவர் ஒன்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வச்சு அப்போவே பிரிண்ட் எல்லாம் பண்ணலை. அவர் எழுதி, அவர் மனசுக்கு தெரிஞ்சதை எழுதி யாருக்கு கொடுத்தாரு? 2 குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு. லவகுஷர் 2 குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு லட்சக்கணக்கான உள்ளங்களில் இந்த ராம தரிசனம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற சாஸ்திரமாக இருக்கின்றது. இந்த பாக்கியம் கிடைச்சதுனால அற்புதமாக ஆனந்தத்தை அவர் தியானத்தில் அனுபவித்து ராமாயணத்தை எழுதுகிறார். எழுதி முடிக்கும்போது இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்க்குறார். அந்த நேரம் பார்த்து லவகுஷர்கள் அந்த ஆசிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவங்களுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தாத்தா அப்படின்னு வந்து காலில் விழுறாங்க. தாத்தா குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். ராமாய ராமச்சந்திராய ராமபத்ராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. भजो रे भैया राम गोविंद हरि, 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 भजो रे भैया राम गोविंद हरि. तप साधन कछु नहीं लागत, जप तप साधन कछु नहीं लागत, खर्चत नहीं गठरी, भजो रे भैया खर्चत नहीं गठरी, भजो रे भैया राम गोविंद हरि, भजो रे भैया राम गोविंद हरि. संतत संपत सुख के कारण, संतत संपत सुख के कारण, प्यासे फूल फली, भजो रे भैया प्यासे फूल फली, भजो रे भैया राम गोविंद हरि, भजो रे भैया राम गोविंद हरि.
कहत कबीर जामुख रामन, कहत कबीर जामुख रामन, वो मुख धूल भरी भजो रे भैया, वो मुख धूल भरी भजो रे भैया, राम गोविंद हरि 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 भजो रे भैया, राम गोविंद हरि। भजो रे भैया, राम गोविंद हरि 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 भजो रे भैया, राम गोविंद हरि। जय राजा रामचंद्र जी की जय जय श्री सीता माई की जय श्री गुरु महाराज जी की जय श्री महामाई की जय श्री स्वामी जी महाराज जी की जय श्री महावीर स्वामी जी की। हर हर नमः पार्वती पतये। தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோ